அண்மை செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவில் பின்னடைவை சந்தித்த போதும் பாமகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்கள் தங்களுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பாமகவினர் கொண்டாடுவதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மானஸ்ராஜ் வழங்க கேட்கலாம். மானஸ்ராஜ், தற்போது பாமகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்கள் என்ன? வணக்கம் மோகனப்பிரியா. அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இப்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையில திமுக வேட்பாளர், இந்திய கூட்டணி கட்சியினுடைய திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் கிட்டத்தட்ட 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது முன்னணியில் உள்ளார். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பாக பாமகவிலிருந்து அன்புமணி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு 40,000 வாக்குகள் பெற்று இருக்கிறார். 2வது இடத்துல இருக்கிறார். அதற்காக அந்த பாமக கட்சியினுடைய நிர்வாகிகள், தற்போது திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இங்கே கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் திமுக கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை கொண்டாடி வருகிற நிலையில, இதற்கு முன் எதிர்ப்பு திசையில் பாமக நிர்வாகிகள் அனைவரும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். இந்த வெற்றி எங்களுக்கான வெற்றி, இந்த வெற்றி திமுக வெற்றி அல்ல. திமுக அனைத்து மக்களுக்கும் மூக்குத்தி, கம்மல், கொலுசு, பணம், சட்டை, வேஷ்டி, புடவை கொடுத்து இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த வெற்றியானது இது எங்களுக்கான வெற்றி, இது ஜனநாயக வெற்றி அல்ல, இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று கூறி பாமக நிர்வாகிகள் இங்கே எதிர்ப்புறத்தில் பட்டாசுகளை வெடித்து மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கிறார்கள். தொடர்ந்து இரு கட்சி நிர்வாகிகளும் பட்டாசு எடுத்து தங்களுடைய வெற்றியை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற நிலையில போலீசார் அங்கு அதிக அளவில் குவிக்கப்பட்டு இருபுறத்தில் இருக்கிற தொண்டர்களையும் ஓரமாக, சாலையில் ஓரமாக அவர்களை அழைத்து சென்று தற்பொழுது அவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி ஆங்காங்கே தூர செல்லுமாறு அவர்களை அறிவுறுத்தி அவர்கள் தூர சென்றிருக்கிறார்கள். தற்போது அந்த இடம் சுமூகமாக காணப்படுகிறது. தொடர்ந்து இங்கே திமுக வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். மானஸ்ராஜ், மக்கள் தங்களுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறதா பாமகவினர் தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கு டெபாசிட் கிடைத்திருக்கிறதா? அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து 40,000 வாக்குகளுக்கு மேல் பெற்றுள்ளதால் அவர்களுக்கு பாமக கட்சிக்கு டெபாசிட் கிடைத்திருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து இப்பொழுது அதற்காகவும் தங்களுடைய டெபாசிட்டை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லியும் அந்த தொண்டர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து இப்பொழுது அங்கே பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். மக்கள் தங்களுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பாமகவினர் தற்போது பட்டாசுகளை வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மானஸ்ராஜ். நாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில்